அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்மீக மலர் ஆகஸ்ட் 14, 2026 எடிஷன் கூட அது. ஓகேங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் படம் போட்டிருக்காங்க. குழந்தைகளே வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்றைய தினமலர் கூட வரக்கூடியது. வெள்ளிக்கிழமை வாங்க சால்வ் பண்ணலாம். வாரந்தோறும் பரிசு 10 பேருக்கு 1000 ரூபாய். வாட்ஸ்அப்பில் பரிசு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய ஃபார்மேட், அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் இருக்குது. டீட்டெயில் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. அது போக போன வாரம் பரிசு வச்சு வின் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. செங்கல்பட்டு, பெங்களூர், திருப்பூர், திருநெல்வேலி எல்லாமே இருக்காங்க. இதில் உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. பெங்களூர் டு கன்னியாகுமரி. ஓகே, வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். முன்பு நடைபெற்றது துவாபர யுகம், இப்போது நடைபெறுவது ரெண்டாவது கேள்விங்க. முன்பு நடைபெற்ற துவாபர யுகம் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய என்னென்னா கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம். யுகங்கள் 4. ஓகேங்களா? கிருத யுகம் 12,28,000 வருஷம். அடுத்து திரேதா யுகம் 12,96,000 வருஷம். இதிலலாம் அறம் வந்துச்சு. அதாவது நீதி நேர்மை எல்லாமே கரெக்டாக இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் துவாபர யுகமில் 8,64,000 ஆச்சு. இதில் பாதி ஆகிடுச்சு. இப்போது கலியுகம் 4,32,000 வருஷம் மட்டுமே. 3 மேலேருந்து கிழங்க கேல ஆரம்பிக்கு. தாமரை கண் உடைய திருமால் டேஷ் கண்ணன் என அழைக்கப்படுகிறது. தாமரையை நீங்கள் வேறு என்னென்னு சொல்லலாம்னா கமலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பதில் என்னென்னா கமலக்கண்ணன். ஸோ கமலக்கண்ணன்கிறது இதில் சொல்கிறோம். 7 இடமிருந்து வலம் என்ன? பகவான் கிருஷ்ணருடைய அண்ணன் என்னன்னு சொல்லுவாங்க. பகவான் கிருஷ்ணருடைய அண்ணன் அப்படின்னா பலராமர். பதில் என்ன? பலராமர். பலராமர் ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்கிறோம். ப்ளஸ் இவர் கலப்பையை வெப்பனாக யூஸ் பண்ணுவார், ஆயுதமாக. அதை ஹலம்னு நம்ம சொல்லுவோம். 4 மேலேருந்து கீழே என்ன? பழனி முருகன் நவபாஷான சிலையை உருவாக்கியவர். பழனியில் இருக்கக்கூடிய நவபாஷான சிலையை உருவாக்கிய சித்தர் யாருன்னு கேட்குறாங்க. போகர். 9 வகையான விஷக்கலவைகள், அதாவது நவபாஷானம், அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பாய்சனை அப்படியே சிலையாக மாற்றிருக்காங்க. ஓகே, 6 இடமிருந்து வலம் என்ன? கேல ஆரம்பிக்கு. டேஷ் வெறுத்தேன் கொள்வாயில்லை என்றால் வள்ளலார். ராமலிங்க அடிகள் சொல்கிறாங்க, கடை விரித்தேன் கொள்வாயில்லை வாங்குவதற்கு ஆளில்லை அப்படின்னா அவங்க எந்த கடையை சொல்கிறாங்கன்னா ஆன்மீக உண்மையை பற்றி சொல்கிறதுக்கு வந்தேன், அதை கேட்பவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டது. இது திருவள்ளுப்பால் வரல. 2 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கல்லடி தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. கல்லை மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே அதில் உள்ள கடவுள் தெரியாது. சரிங்களா? அதே நேரம் கடவுளாக பார்த்திங்கன்னா அங்கே கல்லாவே தெரிய மாட்டாங்க. எல்லா விஷயமுமே நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. 5 இடமிருந்து வலம் என்ன? சீதையை தேடி அனுமான் டேஷ் கடந்து இலங்கையை சென்றான். சீதையை தேடி அனுமான் கடலை தாண்டி இலங்கைக்கு சென்றார். பதில் என்ன? கடல். அப்படின்னா 1 மேலேருந்து கீழே என்ன? கிருஷ்ணா முகுந்தா முராரை வள்ளலை பாடும் வாயால் போன்ற பிரபல பாடல்களை பாடியவர். எம்கே தியாகராஜ பாகவதர். ஆல்ரெடி தியாகராஜன் சொல்லிட்டாங்க. பாகவதர். தியாகராஜ பாகவதர் பழைய நடிகர், பாடகர், எல்லாமே பன்முகத்தன்மை கொண்டவர்னு சொல்லலாம். அவர் கர்நாடிக் தமிழ் சங்கீத பாடகர் இருந்தவர். ஓகே, 9 இடமிருந்து வலம் என்ன?
யுதிஷ்டிரனுடைய மறுபெயர். யுதிஷ்டிரன் அப்படின்னா பாண்டவர்களுடைய மூத்தவர்கள். தர்மர் சொல்லலாம், தர்மன்னு எழுதலாம். ஓகேங்களா? தர்மன், நான் தர்மன்னு சொல்லியிருக்கேன். பாண்டவர்கள் அதாவது தர்ம புத்தியன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து உள்ளவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். பாண்டவர்கள் 5 பேர். 13 இடமிருந்து வலம் என்ன? நடராஜ கையில் உள்ள இசைக்கருவி. நடராஜ லார்ட் சிவா கையில் இருக்கக்கூடிய இசைக்கருவி அப்படின்னு கேட்காங்க. சரிங்க, இப்போ அடுத்து 13 இடமிருந்து வலம் என்ன கேள்விக்கு பார்ப்போம்னா, நடராஜன் கையில் உள்ள இசைக்கருவி அப்படிங்காங்க. நடராஜா கையில்னா லார்ட் சிவா கையில் இருக்கிறது என்னென்னா உடுக்கை அப்படின்னு சொல்லலாம். உடுக்கையோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் வந்து இந்த உடுக்கையோடைய சத்தத்தில் தான் தோன்றுனதாகவும் அந்த அதனுடைய ஆற்றல் ஓசையால் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குங்கிறது தான் அர்த்தம். ஓகே, 13 மேலேருந்து கீழே. பார்வதி மணாளன். பார்வதியின் மணாளன் என்ற பொருளில் சிவபெருமான் இப்படியும் அழைக்கப்படுகிறார். பார்வதியோடைய மணாளன் அப்படின்னா பார்வதி வந்து உமையாள் அப்படின்னு சொல்லலாம், அதாவது உமா அப்படின்னு சொல்லலாம். உமாவுடைய பதி அப்படின்னு சொன்னால் உமாபதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 19 இடமிருந்து வலம் என்ன? சிவனுக்குரிய நட்சத்திரம் ஆருத்ர நட்சத்திரம். திரு என்று அடைமொழியுடையது. திரு ஆதிரை, திருவாதிரைன்னு சொல்லுவோம். திரு கூட்டல் ஆதிரை, திருவாதிரை. அப்போது 19 மேலேருந்து கீழே என்ன? 4வது தமிழ் மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, அடுத்து ஆடி. ஓகே, 14 இடமிருந்து வலம் என்ன? இல்லை இல்லை என்பதை இப்படி சொல்லலாம். ஒரு தடவை இல்லைன்னு சொன்னால் இல்லை, 2 தடவையும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம்னு அர்த்தம். அப்படி இருக்குன்னு அர்த்தம். எனக்கு பதில் தெரியலை, ஆமாம்னு எழுத தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இது மட்டுமே எனக்கு குழப்பமாக இருக்குது. 11 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் நெஞ்சை. கருள்வாய் நன்னெஞ்சை அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாகவி பாரதியார் சொல்கிறார். பகைவனுக்கு அருள்வாய், பதில் என்ன? பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சை. எதிராளின்னு வரையும் பார்க்காதீங்க, எல்லாத்துக்கும் அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். 17 இடமிருந்து வலம் என்ன? ஆராய்ச்சி மணியை அடித்த பசுவுக்கும் நீதி வழங்கினான் டேஷ் நீதி சோழன். ஆராய்ச்சி மணியை அடித்த பசுக்கு நீதி வழங்குறதுக்காண்டி மனுநீதி சோழனுடைய மகன் வந்து அரசன் வந்து தேர்காலில் வந்து பட்டு கண்ணுக்குட்டி இறந்தோம். பசு வந்து மணி அடிக்கும். அதுக்காக தன் மகனே தேர்ச்சக்கரத்தில் வைத்து ஏற்றி விடுவார். ஓகே, 15 இடமிருந்து வலம் என்ன? திருவண்ணாமலை கோயிலின் ஒரு கோபுரம் டேஷ் மகாராஜ கோபுரம் என்ற பெரும் கோயில் திருப்பணிகளை செய்த அந்த மன்னனின் பெயரால் அழைக்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கோபுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் என்னன்னா வல்லாள, இந்த இல்லு போட முடியாது. ஸோ வல்லாள மகாராஜர் அப்படின்னு கேட்கிங்க. வல்லாள மகாராஜர் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஹேசால ஆட்சியோட மன்னன். ஓகேங்களா? 1318 1340 இந்த மண்டபம் கோபுரம் கட்டுறாங்க. இவருக்கு வாரிசு கிடையாது. இவருக்கு இறந்த பின் இவருடைய கடன்கள், இந்த இறந்து போனவங்களுடைய கடன்களை எல்லாமே செய்யக்கூடியதுக்கு சிவனே வருவார் அப்படின்னு சொல்லி தான் இந்த திருவண்ணாமலைக்கு கோபுரம் கட்டுறார். 14வது நூற்றாண்டில் கட்டினார். 16 மேலேருந்து கீழே டேஷ் நஷ்டம் பார்த்து தர்மம் செய்யக்கூடாது. தர்மம் செய்யணுன்னா நம்ம இதிலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. லாப நஷ்டம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. 8 மேலேருந்து கீழே என்ன? மேலே அஞ்சுக்கு லேல முடியுது. புதுச்சேரியில் புகழ்பெற்றது டேஷ் விநாயகர் கோயில். புதுச்சேரினா பாண்டிச்சேரியில் ஃபேமஸாக உள்ள கோயில் அப்படின்னா மணக்குள விநாயகர், 3 சொல்லி ஞாபகம். மணக்குள விநாயகர் கோயில்.
ஸோ மணக்குள விநாயகர் கோயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிரிட்டிஷ்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க வரதுக்கு முன்னால் உள்ள கோயில்னு சொல்கிறோங்க. அதாவது நம்ம ஆளுநர் மாளிகை ஒயிட் டவுன் பக்கத்தில் இருக்குது. 12 இடமிருந்து வலம் என்ன தன் கரங்களில் சங்கு டேஷ் தாங்கி நிற்கிற திருமால். கடைசி எழுத்து இங்கே இருக்குங்க. ஸோ சங்கு சக்கரம். சங்குன்னா பாஞ்ச சன்னியம்னு சொல்லுவோம். பிரணவத்துக்குடைய சத்தத்தை எழுப்பக்கூடியதுன்னு சொல்லலாம். சக்கரம் வந்து சுதர்சன சக்கரம்னு சொல்லுவோம். அந்த சுதர்சன சக்கரத்தை வந்து நல்வழி காட்டுபவர், தீமைகளை அழிப்பவர், வாழ்க்கை சக்கரத்தை சுழல வைப்பவர்னு சொல்லலாம். 10 மேலேருந்து கீழே. திருச்சி அருகே பள்ளி கொண்டுள்ள பெருமாள் ஸ்தலம். திருச்சி அருகே பள்ளி கொண்ட பெருமாள் ஸ்தலம் அப்படின்னு கேட்டாலே ஸ்ரீரங்கம் தான் சொல்லலாம். ரங்கா. ஓகே, 18 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? பீஷ்மரில் பழிவாங்குவதில் உறுதியாக இருந்தால். மகாபாரத போரில் வந்து பீஷ்ம பழிவாங்குவதில் யார் உறுதியாக இருந்தால் அப்படின்னு கேட்டால் அம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பை அதாவது முற்பிறவியில் அம்பையாக பிறந்தவங்க. ஆக்சுவலாக பீஷ்மர் வந்து சுயமரம் டைமில் வந்து அம்பையை தூக்கிட்டு வந்துவார். வந்துட்டு வேண்டா கல்யாணம் கட்ட மாட்டேன்னு சொல்லிடுவார். அப்போ தான் அவங்க இன்னொருத்தவங்களை லவ் பண்ணனால அவர் கல்யாணம் கட்ட மாட்டார். அவங்க திரும்பி வந்த டைமில் பழையபடியும் இருக்க மாட்டார். ஸோ அதனால் அவங்க மேலே அவங்கள ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லி அடுத்த பிறவியில் சிகண்டியாக பார்ப்பாங்க. சிகண்டியாக வந்து அர்ஜுனன் மூலம் அவங்களுடைய பகையை தீர்த்து கொள்வாங்க. 18 மேலேருந்து கீழே. திருமாலை வந்து அரி என்றால் சிவபெருமான், அரி ஹரன் அப்படின்னா ஐயப்பனை சொல்லுவோம். ஹரி அதன் 2 பேரும் சேர்ந்த அம்சம் அப்படிங்கிறதுனால. ஓகே, 21 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? கடவுளை வந்து வேறு என்னன்னு சொல்லலாம்னா இறைவன் அப்படின்னு சொல்லலாம். 4 எழுத்து இருக்குது. ஓகேங்க, 20 மேலேருந்து கீழே என்ன? வசி மாசினா, வசிங்க லெட்டர் மாறினால் ஈசனுடைய மந்தியாமா. சிவா, லார்ட் சிவா, ஓம் நம சிவா எல்லாம் சிவ. ஓகே, அப்போ 20 இடமிருந்து வலம் சிவா அப்படின்னு வருது. தனது டேஷில் கங்கை பிறையை தாங்கியவர். தனது தலையில் அப்படிங்கிறத சிரத்தில் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஏர்லியாக வரும். நன்றிங்க.